பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்னு சொல்றதுனால மணி லாண்டரிங் நடக்கிறதுக்கு முன்பே அதை தடுத்து நிறுத்துவதற்கு அந்த சட்டம் பயன்படுமா? இல்ல. சட்டத்தோட பேர் தான் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். மணி லாண்டரிங் நடந்த பிறகுதான் அது வரும். என்னன்னா 3 கூறு அதுல வந்துரும். பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன். பணம் சட்டவிரோதமாக அல்லது குற்றத்தின் மூலமாக கிடைத்த பணம், ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம். ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கணும். பல இடங்கள்ல அது லேயர் ஆயிருக்கணும். அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாட்டோட பொது பொருளாதாரத்தோட அதை இணைக்கிற முயற்சி ஏற்பட்டிருக்கணும். அப்பதானே சலவைங்கிற குற்றம் வரும். பண சலவை. அந்த இடத்துல பொதுப்படையான பேரை நம்ம சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம்னு வைத்திருந்தாலும், இந்த 3வது கூறு வராம ஈடி வந்து உள்ள வர முடியாது. அதுவும் குறிப்பிட்ட சில குற்ற செயல்கள், பிரிடிகேட் அஃபென்ஸ்னு சொல்றோம்.